ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு இல்லாத சமயத்தில் இட்லி தோசை இப்படியே செய்யாமல் இப்படி ஒரு டிஃபன் செஞ்சுக்கலாம். காலையில் டக்குன்னு பாருங்கள், இதில் வந்து 1 கப் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு கரண்டி, இது நிறைய தான் நான் அளந்து எடுத்துக்கிட்டேன் கோதுமை மாவு. அதே போல் அரிசி மாவும் நிறைய அளந்துக்கிட்டேன். இதில் ஒரு கரண்டி அரிசி மாவு போட்டு உப்பு போட்டு கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம கட் பண்ணுற பொருளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பொருளையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவில் இதையெல்லாம் சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின பீன்ஸு நல்லா எந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. பொடியாக கட் பண்ண கேரட்டு இதையும் வந்து நான் இதில் சேர்த்துட்றேன். அதே போல் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் கொஞ்சம் இஞ்சி துருவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். தயிர், இதோட தயிர் வந்து சேர்த்துக்கலாம். மீடியமாக புளிச்சா போதும், நல்லா புளிக்கணுங்கிறது இல்லை. இதில் நல்லா முழுசாக 2 ஸ்பூன் இருக்கும். இதில் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன். இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ போட்ட அந்த பொருளுக்கு இந்த உப்பை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப புளிச்ச தயிராக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு கல்லை அடுப்பில் வச்சிடலாம். கல் சூடேன பின்னாடி நான் வந்து எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா. தோசைக்கல் குழியாக இருந்தால் அதையும் இப்படி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி மூடி வச்சிடலாம், வேகட்டும். ஒரு சைடு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஓரமெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த சைடு வேகட்டும், வெந்த பின்னாடி எடுத்துக்கலாம். இந்த சைடு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு இன்னொன்று செஞ்சுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன், செக்கெண்ணெய் தான் இது. நல்லா 1 ஸ்பூன் அப்படி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் நல்லா வேகும். திருப்பி போட்டாச்சு. மறுபடியும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் விட்டால் போதும். சுவையான ஹெல்த்தியான ஒரு கோதுமை மாவை வச்சு காலையில் ஒரு டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. வெறும் கோதுமை மட்டும் கரைச்சி செய்யும் பொழுது அது ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மை இருக்கும். அது நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்காது. இது மாதிரி நீங்கள் கோதுமை மாவில் அரிசி மாவு இல்லைன்னா
ரவை இல்லைன்னா சோள மாவு இது மாதிரி கொஞ்சம் கலந்து இந்த காயெல்லாம் போட்டு செய்யும் பொழுது அது ஒரு நல்ல சுவையில் இருக்கும். நல்ல எல்லாருமே நல்ல விரும்பியும் சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை வந்து இந்த டிஃபனை வந்து நீங்கள் சும்மாவே அப்படியே பிச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிடித்த சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, எந்த சட்னி வேணுனாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மாவு இல்லாத டைமில் டக்குன்னு இது மாதிரி செஞ்சுக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல பாருங்கள், அரிசி மாவு போடும் பொழுது கொஞ்சம் நல்ல மொறுமொறுப்பு தன்மை ஏற்படும். உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் ரவை கூட கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.